அனைவருமே ஏதாவது ஒரு வேலை செய்து சம்பாதிக்க கடமைப்பட்டுள்ளோம். சிலர் விதிவிலக்காக தங்களுடைய பேஷன் தான் முக்கியம் என கிடைக்கும் வேலைகளையெல்லாம் செய்து தங்களது குறிக்கோள் இலக்கினை எட்டிடுவர். குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோரை நாம் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவர்கள் தங்களது அனுபவங்களை, அவமானங்களை வெளியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் இவர்கள் கஷ்டப்பட்டார்களா என நினைக்க தோன்றும். அந்த வகையில் இன்று இந்திய சினிமாவின் மோஸ்ட் வாண்டட் நடிகராக இருக்கும் ஒருவர் ஒரு காலத்தில் டீ விற்றவர் என்றால் நம்புவீர்களா? உண்மைதான். கன்னட சினிமாவின் அடையாளமாக இருக்கும் நடிகர் யாஷ் ஆரம்ப காலத்தில் சினிமாவில் நுழைய போராடி கொண்டிருக்கும் போது டீ விற்று தினசரி ரூபாய் 50 சம்பாதித்தாராம். இன்று இந்தியாவில் இருக்கும் யாஷிற்கு சிறுவயது லட்சியம். 16 வயதான போது பெற்றோரை சமாதானப்படுத்தி பெங்களூருக்கு பஸ் ஏறினார். கன்னட படம் ஒன்றில் உதவி இயக்குநராக அவருக்கு வேலையும் கிடைத்தது. ஆனால் 2 நாட்களில் அந்த படம் கைவிடப்பட்டதாக தகவல் கிடைத்தது. அப்போது அவரின் கையில் இருந்த தொகை ரூபாய் 300 மட்டுமே. வீட்டுக்கு திரும்பி போக மனதில்லை. சினிமாவில் சாதிக்காமல் இங்கிருந்து போவதில்லை என முடிவெடுத்தார். தீவிர முயற்சிக்கு பின் பெனகா என்னும் நாடக குழுவில் வேலை கிடைத்தது. அந்த குழுவினருக்கு டீ கொடுப்பது உள்ளிட்ட வேலைகளை செய்து நாளொன்றுக்கு 50 ரூபாய் சம்பாதித்தார். நாடக கலையை கற்றுக்கொண்டதோடு கல்லூரியிலும் சேர்ந்து நடிப்பினை மெருகேற்றிக் கொண்டார். தீவிர போராட்டத்திற்கு பலனாக நந்த கோகுலா என்னும் சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. தற்போதைய மனைவி ராதிகா பண்டிட்டை அங்குதான் யாஷ் சந்தித்தார். ஜம்பதா ஹுடுக்கி என்னும் கன்னட படத்தில் துணை நடிகராக சாண்டல்வுட் சினிமாவில் தடம் பதித்தார். நடிகராக யாஷின் சினிமா பயணம் 2008ஆம் ஆண்டு வெளியான ராக்கி படத்தின் வழியாக தொடங்கியது. தொடர்ந்து இவரை நடிப்பில் வெளியான மொடலாசலா, கிராதகா, மோகினா மனசு, டிராமா, கூக்லி, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி மற்றும் மாஸ்டர் பீஸ் ஆகிய படங்கள் கன்னட சினிமாவின் முக்கிய நடிகராக யாஷை மாற்றின. இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல 2018ஆம் ஆண்டு வெளியான KGF சாப்டர் 1 திரைப்படம் அமைந்தது. பாக்ஸ் ஆபீஸில் 250 கோடி ரூபாய் ஈட்டி கன்னட சினிமாவில் அதிகம் வசூல் செய்த திரைப்படம் என்ற அந்தஸ்தை பெற்றது. 4 ஆண்டுகள் கழித்து இந்த ரெக்கார்டை KGF 2 படத்தின் வழியாக யாஷ் உடைத்தெறிந்தார். உலகம் முழுவதும் 1250 கோடி ரூபாய் வசூல் செய்த இப்படம் கன்னட சினிமாவின் முதல் 1000 கோடி ரூபாய் படமாக அமைந்தது. இதன் மூலம் இந்திய சினிமாவின் முன்னணி நடிகராக உயர்ந்தார். தற்போது இந்தியாவின் அதிக பட்ஜெட் படமாக உருவாகி வரும் ராமாயணம் படத்தில் ராவணனாக யாஷ் நடித்து வருகிறார். இப்படத்தில் ரன்பீர் கபூர் ராமராகவும் சாய் பல்லவி சீதையாகவும் நடித்து வருகின்றனர். இதில் வில்லனாக நடிக்க ரூபாய் 200 கோடியை சம்பளமாக பெற்றுள்ளாராம். அதோடு இப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவராகவும் யாஷ் இருக்கிறார். அடுத்ததாக இவரின் நடிப்பில் டாக்ஸிக் திரைப்படம் வெளியாக உள்ளது. 39 வயதாகும் யாஷின் உண்மையான பெயர் நவீன்குமார் கவுடா. 9 ஆண்டுகள் காதலுக்கு பின் யாஷ், ராதிகா பண்டிட் இருவரும் 2016ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இந்த காதல் தம்பதியருக்கு ஆணொன்றும் பெண்ணொன்றுமாக 2 குழந்தைகள் இருக்கின்றனர். ஒரு காலத்தில் பிழைப்புக்காக டீ விற்ற யாஷின் தற்போதைய சொத்து மதிப்பு 50 முதல் 60 கோடி ரூபாயாக உள்ளது. ராமாயணம் படத்திற்காக 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கி இருப்பதால் விரைவில் இவரின் சொத்து மதிப்பு ரூபாய் 250 கோடியை தாண்டிவிடும். அனைத்து வாய்ப்புகளையும் ஒப்புக்கொள்ளாமல் நிதானமாக படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார். இதனால் அடுத்த சில ஆண்டுகளில் இவரின் சொத்து மதிப்பு மேலும் பன்மடங்கு உயரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு எத்தனை நடிகர்கள் வந்தாலும் போனாலும் சாண்டல்வுட்டில் யாஷின் பெயர் என்றும் நிலைத்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.